ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடிக்கும் எம்ஐக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட எலிமினேட்டர் கேமுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி குவாலிஃபயர் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக பஞ்சாப் கிங்ஸை பீட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து நடந்துருந்துச்சு. ஸ்ரேயா சர்மாவோட அந்த ஒரு இம்பாக்ட்டு, ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஃப்ளாப் ஆவார் அப்படின்னது, ஸோ புவனேஸ்வர் வர்சஸ் அண்ட் பிரப்சிவன் பேட்டில், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கிளிக் ஆயிருந்தது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டும் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிரவுண்டு முலன்பூர் சண்டிகரில் வச்சு தான் நடக்க போகுது. 30 மே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 7:30 PMக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் எஸ்கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ ஆல்ரெடி நேற்று மேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிச்சை பற்றின டெப்த்தான அனாலிசிஸ் வந்து பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன், கம்மியான ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு டீம்லேயுமே நல்ல பேட்டிங் இருந்தாலும் ஒரு 150 to 160 அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் 58 விக்கெட்ஸும் ஸ்பின்னுக்கு 37 விக்கெட்ஸும் லாஸ்ட் 8 போட்டிகளில் கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவலாக பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ப்ளே பண்ணது 10 போட்டிகள், ஃபர்ஸ்ட் பேட்டிங் 5 முறை, செகண்ட் பேட்டிங் 5 முறை அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. கம்மியான ஸ்கோர்ஸ் தான் அதிக டைம் வந்து இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ பிச்சை பொறுத்து லாஸ்ட் மேட்ச் வந்து பிச்சு பார்த்திங்க அப்படின்னா லீகில் பஞ்சாப்பும் ஆர்சிபியும் ப்ளே பண்ண அதே பிச் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பிச் வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 29th மே நேற்று நடந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஆர்சிபி மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயில் 48க்கு 4, ரெண்டாவது இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 61க்கு 1 அப்படின்னு சொல்லி முடிஞ்சுது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரெண்டாவது மேட்ச்சு பஞ்சாப் ஆர்சிபி சேம் மேட்ச்சு, சேம் பிச்சு தான், ரிசல்ட்டும் சேமாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 62க்கு 1, ரெண்டாவது இன்னிங்ஸ் பவர் பிளே 54க்கு 1. அண்ட் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கேகேஆர் மேட்ச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கம்மியான ஸ்கோர் தான், 111 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அதை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட்டு கேகேஆர். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 54க்கு 4, ரெண்டாவது இன்னிங்ஸில் 55க்கு 2 அப்படி மாதிரி விழுந்திருக்கு. ஃபோர்த்து கேம் வந்து கொஞ்சம் ரன்ஸ் இருந்த கேம், நல்ல பிச்சு. ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸும் வந்தது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 75க்கு 3, ரெண்டாவது இன்னிங்ஸில் 59க்கு நோ லாஸ். ஸோ இப்போது லாஸ்ட்டாக நடந்த 4 கேம்ஸில் என்ன மாதிரி இருந்திருக்குன்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 26 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 16, ரெண்டாவது இன்னிங்ஸில் 10 அப்படிங்கிற மாதிரி விக்கெட் ஷேர் ஆகிருக்கு. ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 23 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 14, ரெண்டாவது இன்னிங்ஸில் 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷேர் ஆகிருக்கு. இப்போ பவுலர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸில் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸும், மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 26 விக்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸ், ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 66 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 8 கேம்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தீபக் சகர் ப்ளே பண்ணுறாராங்கிறது டவுட்டில் தான் இருக்குது. ஆஃப்டர் லைன் அப் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரிய வரும் அவர் ப்ளே பண்ணுறாரா இல்லையா அப்படின்றது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி தீபக் சகர், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களாம் ரைட் ஆம் மீடியம் பேஸ் பவுலர்ஸாக இருக்காங்க. குறிப்பாக ஹர்திக் பாண்டியாவோட இம்பேக்ட் இந்த மேட்ச்சில் அதிகமாக இருக்குங்கிறது தெரிய வருது. கண்டிப்பாக இந்த மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகளில் அவர் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கிரவுண்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் சூட்டபிளாகவும் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்து மோஸ்ட் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தெரிய வருது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஆஸ் யூஸ்வல் 19 விக்கெட்ஸு. மும்பையில் கரண் சர்மா இருக்கார், ஆப்போசிட் ஜிடியில் ரஷீத் கான் வந்து இருக்கார். ஸோ பார்க்கலாம், ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய இம்பாக்ட் இல்லை. ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் கரண் சர்மாவுக்கு பெரிய வாய்ப்புகளும் கிடைக்கல. லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் 4 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட், ஓவரால் 41 விக்கெட்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட் ஹெட் பேட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜிடி வந்து 5 முறையும், மும்பை வந்து 2 முறையும் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜிடி பார்த்தினா ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பிளேயிங் லெவலில் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், குஷால் மெண்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்லரை ரிப்ளேஸ் பண்ணி நம்பர் 3ல் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, ராஷித் கான், அர்ஷத் கான், ஜெரால்டு கோயிச்சி, ஷாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இதில் ஜெரால்டு கோயிச்சி ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இவர் ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் அவர் ப்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் டீமில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸில்
பெருசாக யாருமே இல்லை. ஸோ கோயிட்ஸை ரிப்ளேஸ் பண்ணி ஆடக்கூடிய அளவுக்கான ஒரு ஃபாரின் பவுலர் வந்து கிடையாது. தஷுன் ஷனாக்கா இருக்கார். ஸோ பார்க்கலாம், அவர் வந்து மீடியம் ஃபாஸ்ட் மோஸ்ட் பவுல் பண்ணுவார். ஸோ அவர் எடுக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா மொத்தமாகவே இந்த பர்டிகுலர் ஜிடியோட பவுலிங் யூனிட்டுமே கொலாப்ஸ் ஆயிரும். பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோரை தவிர்த்து யாருமே பெருசாக பவுல் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ஸோ ரஷீத் கான், இந்த 3 பவுலர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த 3 பவுலர்ஸ் 4 ஓவர்ஸ் முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸில் ஷாய் கிஷோர், கோயிட்ஸே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷத் கான் வந்து பவுல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சனேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாய் சுதர்ஷன் வர்சஸ் பவுல்ட், அந்த ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த சீசனில் மும்பை ஜிடி 2 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 முறையுமே ஜிடி தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் 2 தடவையுமே பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷனோட விக்கெட் எடுத்தது ட்ரெண்ட் போல்ட் தான். குறிப்பாக லாஸ்ட் கேமில் வான்கடே கிரவுண்டில் அந்த ஒரு லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது குவாலிட்டியான ஃபீல்டு செட்டில் அந்த விக்கெட் எடுத்திருந்தாங்க. இவர் வந்து ஃபுல்லர் லென்த் பாலை ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடாருன்னு தெரிஞ்சு, அதாவது நான் ஸ்ட்ரைக்கர் பக்கத்துலேயே ஒரு ஃபீல்டரை வச்சு அவுட் ஸ்விங்கர் பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பண்ணியிருந்தார் பவுல்ட்டு. ஸோ அது குவாலிட்டியாக ஒர்க் ஆகிடுச்சு. எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷன் அவுட் ஆயிருந்தார். ஸோ வீக்னஸ் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பவுல்ட் வர்சஸ் சுதர்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சுதர்ஷனோட ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருந்திருக்கு. ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக இருந்திருக்காரு. பிக் மேட்ச் பிளேயரும் கூட. இந்த மாதிரி நாக் அவுட்ஸ்லாம் செம்மையாக ஆடக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு மஸ்ட் அவங்க டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. 2வது இன்னிங்ஸில் பெருசாக ஆனதும் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது. கில் வந்து போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். தீபக் சகர் மட்டுமே இவரை கொஞ்சம் அதிக டைம்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் நல்லா ஆடுறார். லாஸ்ட் கேமில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் கேமில் ரன் பால்னு ஆடி அந்த மேட்ச் வந்து சீல் பண்ணிட்டு போயிருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ட்ராபேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குஷால் மெண்டிஸ் நல்ல பிளேயர் தான், T20க்கு ஏற்ற பிளேயர் தான், குவாலிட்டியான பிளேயர் தான். பட் ஜாஸ் பட்லரை ரிப்ளேஸ் பண்ணி ஆட முடியுமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. 78 T20 இன்டர்நேஷனல் ஆடி இருக்காரு. 25 ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லாட்டாலும் 30s வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ட்ரெடிஷ்னலி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பர்சன்டேஜ் வந்து தப்பாக மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க ஜிடி அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஆடக்கூடிய பிளேயர். சேஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்டை 2வது பேட்டிங் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் உங்கள் டீமில் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான பிக்காக தெரிய வராது. அண்ட் ஷாருக் கான் பிக் மேட்ச் பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு பவுலிங்கும் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. லைக் சிவம் துபேயோட விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. பேட்டிங்கில் ஒரு 19 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். லைனில் ஃபீல்டிங் நிற்காரு. 3 டைமென்ஷனல் பிளேயராக இருக்கார். மும்பையில் மிடில் ஆர்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரித் அசலங்கா, வில் ஜாக்ஸை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்தார்னா அசலங்கா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா, இவங்களுக்கு இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வர மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கானை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக இருக்க ரீசனுக்காக இவருக்கு கிளிக் ஆகுங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. லாஸ்ட் கேமில் மட்டுமே ஸ்பின்னர்ஸ் வந்து குவாலிட்டியாக பவுல் பண்ணி சுயா சர்மாலாம் 3 விக்கெட் எடுத்துருந்தாரு. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா ஷாருக் கான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்கிறது தெரிய வருது. ராகுல் டிவாட்டியா ரிஸ்காக போனீங்கன்னா 2வது பேட்டிங் நான் மட்டும் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அடுத்ததாக ராஷித் கான். மும்பைக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர்ஸ் இருந்திருக்கு. பேட்டிங் நல்லாவே ஆடிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணலாமான்னா இந்த ட்ராக் வைஸாக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பவுலிங் செம்மையாக இருக்கும். இவருமே ஃபஸ்ட்டு பவுலிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி 2வதாக பேட்டிங் பண்ணும்போது ஒரு ஹை ரிஸ்கி வீசியாக பார்த்திங்க அப்படின்னா ராஷித்துட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜெரால்டு கோயிச்சியா இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணும்போது பேட்டிங்கில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாரு. க்ரூஷியல் 6 அடிச்சு. ஸோ 2 6 அடிச்சிருந்தான் நினைக்கிறேன் சம்திங் இந்த மேட்ச்சில். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட், வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட், அதுவும் 2வது பவுலிங்கில். கோயிட்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை பிளேயர் தான். ஸோ மும்பைக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயராக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ மும்பையிலேருந்து ஏலத்தில் விட்ட ரீசனுக்காக ஜிடிக்காக ப்ளே பண்ணுறாரு. ஸோ தெரியும், டெக்னிக்ஸ் தெரியும், எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு எப்படி பவுல் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். நல்லா ஹார்ட் லென்த் வீசக்கூடிய பவுலர். ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் 2 இன்னிங்ஸுமே இவரை கன்சிடர் பண்ண சொல்லுவேன். 7% தான் பிக் பண்ணியிருக்காங்க. இவர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 இன்னிங்ஸுமே உங்கள் டீமில் பிக் பண்ணலாம். 2 விக்கெட் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அர்ஷத் கானோட ரோல் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவர் பிளேயில் 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறது மட்டுமே. இதை தவிர்த்து ஜிடி ரொம்ப கொலாப்ஸ் ஆனாங்கன்னா பேட்டிங்கில் லாஸ்ட் மேட்ச் ஆன மாதிரி 2-3 சிக்ஸஸ் வந்து அடிக்க முடியும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெரிய இம்பேக்ட் வந்து கொடுக்க முடியாது. ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுக்கிறதுக்காக
லாஸ்ட் கேம் ரிவ்யூஸ் பிக்சர்ஸில் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் சர்மாவும் 4th ஓவரில் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இந்த மேட்ச் அந்த மாதிரி கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஸ்லோ ட்ராக்காக இருந்துச்சுன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார் இவருக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் வைஸாக பார்க்கும்போது ரோஹித் சர்மாவுக்கு டீசெண்டாக இருக்கிற பாசிபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது அர்ஷத் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஷாய் கிஷோர் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து செம பேட்டிலாக இருந்திருக்கு. ப்ளே பண்ண 2 கேம்லேயுமே டைட் ஸ்பெல் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங்னாலும் சரி செகண்ட் பவுலிங்னாலும் சரி குவாலிட்டியான பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காரு அகெயின்ஸ்ட் பஞ்சாப். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு கேட்டிங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக். 26% உங்களுக்கு எஸ்எல்ல கூட நீங்கள் கண்டிப்பாக வர பிக் பண்ணிக்கலாம். முகமது சிராஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 மேட்ச் ஆடி 12 விக்கெட் ஹெட்டில் எடுத்திருக்காரு. வென்யூ ப்ளே பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த சீசனில் நிறைய விக்கெட்ஸ் வந்து செகண்ட் பவுலிங்கில் தான் எடுத்திருக்காரு. பட் நார்மலாக ஒரு ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பிரஷித் கிருஷ்ணா, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கேப் ஹோல்டராக இருந்தார் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும். ஸோ நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னா எடுத்துட்டார். கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஒரு பீட் பண்ணிடுவார். 80% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 10 மேட்ச் ஆடி 10 விக்கெட்டு வென்யூவில் ப்ளே பண்ணல. இவரோட லென்த்துமே இந்த கிரவுண்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல ஜெரால்டு கோயிட்ஸுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இவர் வந்து 2வது பவுலிங் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸோடு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்ல எக்கனாமிக்கலாகவும் பவுல் பண்ணுறாரு. பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட சுப்மன் கில். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே மென்ஷன் பண்ணது தான். தீபக் சகர் வந்து 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பட் செம்மையாக ஆடி இருக்காரு. பட் ஹர்திக் பாண்டியாக்கு அகைன்ஸ்டாக பாருங்கள் 23 பால் ஃபேஸ் பண்ணி 19 ரன் மட்டுமே அடித்து 4 முறை அவுட் ஆயிருக்காரு. பும்ராக்கு அகெயின்ஸ்டாக 2 முறை. ஸோ பேட்டில் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா வந்து மும்பைக்கு ஃபேவராக இருக்குது. சுப்மன் கில்க்கு அகெயின்ஸ்டாக பும்ரா வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நியூ பால் போல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்க ரீசனுக்காக வேணால் கில்லை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கி பிக்காக தெரிய வராரு. சுதர்ஷனா போல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 முறை. ஷாருக் கானுக்கு பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த பர்டிகுலர் டீமில் மிடில் ஆர்டர்ஸே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் இருக்காங்க. ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு போல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. பெரிய நம்பர்ஸ் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு பெரிய சேஸாக போமாங்கிறத பிச்சை பொறுத்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். இப்போ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கில்லு, சுதர்ஷன், ஓரளவுக்கு ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு இருக்கார். தென் பார்த்திங்க அப்படின்னா சிராஜ், பிரஷித் கிருஷ்ணா. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 5 பிளேயர்ஸில் இந்த மேட்ச்க்கு யார்ட்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கலாம். அண்ட் ருதர்ஃபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த ஹை பர்சன்டேஜில். ஸோ லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஜெரால்டு கோயிட்ஸியா, ராஷித் கான், ஷாய் கிஷோர் இந்த 3 பிளேயர்ஸுமே உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக்காக இருப்பாங்க. தென் ஷாருக் கான் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேட்டிங்லேயுமே நல்லா ஆடுறார். லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸை பார்த்திங்க அப்படின்னா நல்ல டச்சில் வந்திருக்காரு. லைன்லேயும் ஃபீல்டிங் நிற்காரு. அதை வச்சு தான் நான் ஷாருக் கானை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நல்ல பிக்காக இருப்பார் அப்படின்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யார்ட்டெலாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது சுதர்ஷன் ஒரு பெஸ்ட்டு கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். ஜெரால்டு கோயிட்ஸா 2 இன்னிங்ஸுமே விசி, ஷாய் கிஷோர் 2 இன்னிங்ஸுமே சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன்ஸாக இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தினா ஃபுல் ப்ரிவியூ. ஃபஸ்ட்டு அவங்களோட பிளேயிங் லெவன். ஜானி பேஸ்ட்ரோ, ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 ரைட் ஹேண்டர்ஸ் தான், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் கிடையாது. ஸோ அர்ஷத் கானோட இம்பாக்ட் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஓவர் கூட போல் பண்ண கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ சூரியகுமார் யாதவ், சரித் அசலங்கா, திலக் வர்மா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சில் சாண்ட்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் கரண் சர்மா இம்பாக்ட் பிளேயராக வரப்போகிறாரு. அஸ்வினி குமார் வருவாரான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக்குக்கு கரண் சர்மா தான் கரெக்டாக இருப்பார். ஸ்பின் ட்ராக்கும் கூட. ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க கரணா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரித் அசலங்கா ப்ளே பண்ண போகிறாரா, பெவான் ஜேக்கப்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாரா அப்படின்ட்டு ஒரு டவுட் வரலாம். எனக்கும் அதே டவுட் தான். அதிக ப்ரியாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா சரித் அசலங்காட்ட தான் இருக்குது. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். சரித் அசலங்காவுமே சேம் தான், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். கொஞ்சம் நல்ல நல்ல நாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்லேயும் இருந்திருக்கு. குறிப்பாக இந்த பர்டிகுலர் ட்ராக்கு இதே ஸ்லோ ட்ராக் கொடுத்தாங்கன்னா அசலங்காவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது. ஸோ அதை மைண்டில் வச்சு மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் இவர்கிட்ட போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்கேஸ் பெவான் ஜேக்கப் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டாப் ஆர்டர் பிளேயர் நம்பர் 4ல் ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீசெண்டான பேட்டர் தான். T20 கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டொமஸ்டிக்கில் 28 கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இதுதான் பிளேயிங் லோனாக இருக்கும். தீபக் சகர் வந்து இன்ஜுரி. ஸோ அவர் ப்ளே பண்ணுறாரா
அப்படி இல்லை அப்படின்னா இவரை ரிப்ளேஸ் பண்ணி அஸ்வினி குமார் வந்து 11 ஆடுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. பஸ்ட்ரோ ஸோ கிட்டத்தட்ட மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகள் ஆடுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஜானி பஸ்ட்ரோ கிளம்பி வந்திருக்காரு இங்கிலாந்துலேருந்து. ரெக்கெல்டன் பதில் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெடட் பொறுத்த வரைக்கும் 10.33 ஆவரேஜ். ஸோ வெனி பொறுத்த வரைக்கும் 8 ரன் ஆவரேஜ். ஸ்டாட்ஸ் ஒஸ்ட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இவரை 74% பிக் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பர்சன்டேஜ் வந்து தப்பாக தான் மென்ஷன் ஆகிருக்கு. கம்மியான பர்சன்டேஜ் தான் இப்போ வரைக்கும் வந்து இவரை பிக் பண்ணியிருக்காங்க. பெருசாக பார்த்திங்க அப்படின்னா எதுவும் ட்ரை பண்ணலை. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் T20 சேஸ் செய்யப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 261. பஞ்சாப் வர்சஸ் KKR மேட்ச்சு போன இயரில் அந்த மேட்ச்சில் இவர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 80-90 சம்திங் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. போன சீசனில் 30 ரன் கிட்ட ஆவரேஜ் இருந்திருக்கு. க்ளவ் ஒர்க் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது பேட்டிங் செகண்டில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொஞ்சம் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. 50-50 ஆப்ஷனில் போகலாம். 70% பிக் பண்ணியிருக்காங்க. அர்ஷத் கான் வர்சஸ் ரோஹித் சர்மா அந்த ஒரு பேட்டில் தவிர்த்து ரோஹித் சர்மாவுக்கு பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஸோ சாய் கிஷோர் ஸ்லைட்லி கஷ்டப்படுத்துவார். பட் சாய் கிஷோர் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். அதுக்குள்ளே ரோஹித் சர்மா செட்டில் ஆகிட்டார் அப்படின்னா ஒரு 35-40 அடிக்கிறதுக்கான பாசிபிள் கூட அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஃபஸ்ட் பால்லேருந்து பேட்டை விட தான் போகிறாரு. இந்த மாதிரி க்ரூஷியல் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து டிஃபென்ஸ் ஆட மாட்டார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஃப்ளோவில் ஷாட்ஸுக்கு போக போகிறாரு. அது பாதகமாகவும் அமையலாம், சாதகமாகவும் அமையலாம். ஸோ ஆப்போசிட்டில் அர்ஷத் கான் அந்தளவுக்கு இம்பேக்ட் உள்ள பவுலரும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரோஹித் சர்மா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஒரு ஹிட் ஆர் மிஸ்டேக் ஆப்ஷனில் நீங்கள் கொண்டு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்தது சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஹெட் வென்யூ நம்பர்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இந்த சீசனுமே செமையாக ஆடி இருக்காரு. 94% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயந்தான், இவர் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் தான் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சுருந்தார். அதிக மேட்சஸ் 25+ ரன்ஸ் அடித்த கன்சிஸ்டன்சியாக 25+ அடித்த பிளேயரில் பவுமாவை பீட் பண்ணி கிட்டத்தட்ட சூரியகுமார் யாதவ் வந்து 2025 வந்திருக்காரு. ஸோ இப்போது அவர் பக்கம் நிறைய பொறுப்பு இருக்கும். இது முக்கியமான கேமும் கூட. குறிப்பாக லாஸ்ட் கேம் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரை கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்வீப் ஷாட் ஆட விட்டு ஷார்ட் ஸ்கொயர் லெக் வச்சு அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஸ்கொயர் லெக்கும் வச்சு பவுலிங் பண்ணியிருந்தாங்க. ஸ்லைட்லி அந்த கேட்ச்லேருந்து மிஸ் ஆனார் அகெயின்ஸ்ட் ராஷித் கான் நினைக்கிறேன் சம்திங். ஸோ அந்த ஒரு பிளானில் அந்த ஸ்வீப் ஷாட் ஆட விட்டே விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சிவிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸ்மால் லீக் போங்க. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சரித் அசலங்கா செம பிக். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சீசன் ஃபுல்லாகவே ஆடலை. இது ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு IPL கேமும் கூட. இது வரைக்கும் 57 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. 24 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு. பவுலிங்கில் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும், பேட்டிங்லேயுமே இம்பாக்ட் கொடுக்க முடியும். புதுசாக வந்திருக்கக்கூடிய பேஸ்ட்ரோ அண்ட் அசலங்காவில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் அசலங்காட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா ஹெட்டுகட்டில் 23, வெனியில் 34. ஸோ மேலே ப்ரமோட் பண்ணுறாங்க. வில் ஜாக்ஸ் வந்து இல்லை, நம்பர் 3 இவரை ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நம்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மற்றபடி டவுன் தி ஆர்டர் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவர் பெருசாக ஆடுறதுக்கான பாசிபிள் கம்மி. ரீசெண்டாக ஃபார்ம்லேயே இல்லை, அதுதான் உண்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் இவரை கன்சிடர் பண்ண போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்பர் 3 மென்ஷன் ஆகிருந்தார் அப்படின்னா மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஹெட் ஹெட் நம்பர்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. பேட்டிங்கில் பெருசாக இல்லாட்டாலும் பவுலிங்கில் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 10 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பிக் மேட்ச் பிளேயர் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எலிமினேட்டர் நாக் அவுட் மேட்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இன்னொரு முக்கியமான ஸ்டாட்ஸ், ஸோ இவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக லாஸ்ட் ஒரு 6 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டே வாங்கலை. ஸோ கடைசியாக 2019 அவர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக பெரிய நம்பர்ஸில் விக்கெட்ஸ் இப்போ கூட LSGக்கு அகெயின்ஸ்டாக 5 விக்கெட் எடுத்தார். பட் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வரல. ரீசன் என்ன அப்படின்னா மும்பை தோத்துட்டாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மேட்ச்சு ஃபுல் எஃபர்ட் போடுவார். 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் பர்சனலி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெஸ்ட் கேப்டன் ஃபார் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்ங்கிறது நமக்கு தெரிய வருது போத் இன்னிங்ஸ்மே. நமன்தீர், ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்கட்டில் 22 ஆவரேஜ் இருந்திருக்கு. நல்ல க்ரூஷியல் நாக்ஸ் வந்து ஆடுறாரு. ட்ரீம் டீமில் வர்ற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உண்மையாக இருக்குது. ஸோ ட்ரீம் டீம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாமான ரிஸ்க் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன்.
மிச்சல் சாண்ட்னர் ஆப்போனன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் மிடில் நிறைய பேர் இருக்காங்க. சுதர்ஷன் அண்ட் ராகுல் டிவாட்டியா, ஷொர்ஃபேன் ருதர்ஃபோர்டு, இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக ஸ்லைட்லி சாண்ட்னருக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக போகுமோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 4 மேட்ச் ப்ளே பண்ணியுமே விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் 2வது போலிங்கில் இவருக்கு கொஞ்சம் கிரிப் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ட்ராக்கை பொறுத்து தான் இவர் நம்ம பிக் பண்ணணும். நேற்று மேட்ச் ப்ளே பண்ண சேம் பிச்சில் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் கம்மி. ஸோ வேறு கிரவுண்டில் தான் போடுவாங்க, வேறு பிச்சில் தான் ப்ளே பண்ண வைப்பாங்க. ஸோ குறிப்பாக பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச் நடந்த மாதிரி பிச்செல்லாம் இருந்தது அப்படின்னா ஹை ஸ்கோரிங் தான் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி 2 பக்கம் மேட்ச் மூவ் ஆகும். 2வது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஹெல்ப் இருக்கும். நம்ம டெலகிராமில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இவரை பற்றி அப்டேட் பண்ணுறோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகர் ப்ளே பண்ணுவாரா மாட்டாராங்கிறது தெரில. அப்படி ப்ளே பண்ணாருன்னா 2வது போலிங்கில் நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்டாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போன மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் மேடன்லாம் போட்டார், பட் அதுக்கு அடுத்தபடியாக போட முடியல. ஒரு சின்ன இன்ஜுரி லாஸ்ட் கேம்லேயே அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ட்ரெண்ட் போல்ட் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 7 மேட்ச் ஆடி 6 விக்கெட், வின்னில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. 59%. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குறிப்பாக ஃபஸ்ட்டு போலிங்கில் ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜஸ்பிரீத் பும்ரா அகெயின்ஸ்ட் ஜிடி லாஸ்ட் கேமில் தான் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது ஒரு மேட்ச் ஆடி 3, 2வது போலிங் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட், வெனியூல் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட். கோட். ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர், ஹை பேஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி, ஸ்டம்ப் அட்டாக்லேருந்து நம்ம வந்து இதுதான் பும்ராட்ட குறை அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சம் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக குறிப்பாக டெல்லி அந்த மற்ற டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாலாம் வீக்னஸ் இருக்குமே தவிர்த்து மற்ற எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டாகவுமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே சிவிசி கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷன். கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் ப்ளே பண்ணல. லைக்லி இவர் தான் வந்து இம்பாக்ட் பிளேயராக வரப்போகிறாரு. ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங்கில் இருந்தார் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது வெனியூ வைஸாக பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜானி பேஸ்ட்ரோ, ராகுல் டிவாட்டியா வந்து இம்ப்ரெசிவ்லி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சூரியகுமார், பிரசித் கிருஷ்ணா 2 முறை, ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா 3 முறை, பிரசித் கிருஷ்ணா 2 முறை, ரஷீத் கான் 4 முறை, வாஷிங்டன் சுந்தர் 3 முறை, ரபடா 2 முறைன்னு சொல்லி ஆளுக்கு விக்கெட் எடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நிறைய வருஷம் ப்ளே பண்ணுறாருங்க ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பிளேயர்ஸுமே விக்கெட் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்தார்னா ஸ்லைட்லி ரோஹித் சர்மா கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் கிட்டத்தட்ட வாஷிங்டன் சுந்தர் ப்ளே பண்ணும்போது 2 மேட்ச் நடந்துச்சு லீகில். 2லேயுமே ரோஹித் சர்மாவோட விக்கெட் இவர் தான் காட்டன் போலில் எடுத்திருந்தார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா, பிரசித் கிருஷ்ணா 2 முறை, ராஷித் கான் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரித்துக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஓகே, இப்போ ஹை பர்சன்டேஜ் பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யாரெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம் ஹை பர்சன்டேஜில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 5 பிளேஸ் கிட்டே இருக்காங்க. அதில் ஸ்லாட்டாக ஸ்லைட்லி வருவார், பட் நம்ம வந்து அவர் லோ பர்சன்டேஜில் கன்சிடர் பண்ணிக்கலாம். 5 பிளேஸ் வரைக்கும் இருக்காங்க. இந்த 5 பிளேஸில் பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் இதில் சொல்கிறது. பட் இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து போனீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு போகலாம். பட் நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டிங் சைடில் இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை நீங்கள் உங்களோட ஜிஎல் டீமில் ரொட்டேஷனில் போகலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஜானி பேஸ்ட்ரோ அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா ஸ்லைட்லி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும்போது ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு திலக் வர்மா. சரித்த சலங்கா பிக் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் பில்ஜாக்ஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். இப்போ பவர் பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா 2 ரைட் ஹேண்டர்ஸ் இறங்குறாங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை 1 டவுனில் அப்படிங்கிற பட்சத்தில் சரித்த 1 டவுன் இறக்குனாங்கன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஐபிஎல் கேம் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். இவர் என்ன தான் லங்கா ப்ரீமியர் லீக்கில் கேப்டனாக இருக்கலாம், ஸ்ரீலங்காக்கே கேப்டனாக இருக்கலாம். பட் ஐபிஎல்குள்ளே அதுவும் ஹை ப்ரெஷர் கேம் எடுத்த உடனே எலிமினேட்டரி கேமில் ப்ளே பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது 3 பிளேயர்ஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பும்ரா அண்டு சூரியகுமார் யாதவ் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் இவர்கிட்ட போகலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரெயிட்டே உங்களுக்கு சூப்பர் பிக்காக இருப்பார். ஸ்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த 3 பிளேஸ் தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெமோ டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க அதை பார்க்கலாம்.
விக்கெட் கீப்பர்ஸில் ஜானி பேஸ்ட்ரோ மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்கை, கில், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷன், ருதர்ஃபோர்டு மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா அண்ட் சாண்ட்னர். போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, பும்ரா, போல்ட்டு, கோயிட்ஸி அப்படிங்க மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை, வைஸ் கேப்டன் கில் அப்படிங்க மாதிரி சேஃபாக தான் போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். Thank you, friends.